வேறொரு விடயத்தையும் நமக்கு புலப்படுத்தும். இந்த கதைக்களத்தில் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அதனால ஒரு பின்களத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் யூதர் தானே? ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்துவானவர் யூதர். யூத முறைப்படி ஒரு சடங்காச்சாரம் சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு சடங்காச்சாரம் சம்பிரதாயம்லாம் கிடையாது. நம்ம அதெல்லாம் கடைபிடிப்பது கிடையாது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர்கள் வாழ்ந்த பொழுது, அப்பொழுது அவர்கள் இருந்த டைமில் ஒரு சில சடங்காச்சார சம்பிரதாயங்கள்லாம் நிச்சயமாக கடைபிடிக்கப்பட்டது. அதனால தான் இவர் 3 தடவை போய் ஆலயத்தை சுத்திகரித்தார். பண்டிகையின் காலகட்டத்தில் எருசலேமுக்கு போனார். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பேசேஜுக்கு ஏத்தாப்புல அவங்கக்கிட்ட ஒரு ட்ரெடிஷன் இருக்குது யூத மக்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தினர் வராங்க, புதுசாக ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வராங்கன்னா, அந்த வீட்டில் குடும்ப தலைவன் இல்லாமல் அந்த வீட்டுக்கு உள்ள உபசரிக்க மாட்டாங்க. குடும்ப தலைவன் இருந்தால் மட்டும்தான் வீட்டு விருந்தாளிகளோ வழிபோக்கர்களோ வீட்டுக்கு வந்தால் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம், அவங்க உள்ளே வந்தோடனே இந்த வீட்டு எஜமானோட வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, எஜமான் அவங்கள உள்ளே கூப்பிட்டுட்டாரு அப்படின்னா, அந்த எஜமானோட வேலைக்காரன் ஒரு கலசம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த வந்தவர்களோட காலை கழுவுவாங்க. ஏன் கழுவுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அவங்க இருந்த இடம் ஃபுல்லாக புழுதி மண்டின காடு. நம்ம மாதிரி செழிப்பான பூமிலாம் கிடையாது. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா முட்செடிகள், ரொம்ப ஒரு வறண்ட பூமி மாதிரி தான் அது இருக்கும். அந்தளவுக்கு இந்த மாதிரி க்ரீனரி பிளேஸ் கிடையாது அது. அதனால தான் அவங்க உடுத்திருக்க உடை அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல 4 விதமான உடையை உடுத்துவாங்க அவங்க. அப்படி இருக்கும் போது அந்த வேலைக்காரன் தான், அடிமையாக உள்ள வேலைக்காரன் தான் என்ன பண்ணுவான், அவங்க காலை கழுவி உள்ளே அழைச்சிட்டு வருவான். உள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருங்க, அந்த வீட்டோட தலைவன் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போஜனம் கொடுப்பார். போஜனம் கொடுக்கும்போது அவங்க உட்கார்றதுக்கும் ஒரு முறைமை இருக்குது. வீட்டு குடும்ப தலைவன் முன்னாடி உட்காந்து, இப்போ நம்ம யூ ஷேப் இப்படி போடுறோம்ல, இந்த யூ ஷேப்பில் போய் இப்படி முடிகிற வரைக்கும் உட்காருவாங்க. அவங்க குடும்பத்தார்கள் இப்படி தான் சுற்றி உட்காருவாங்க. வட்ட மேஜை மாதிரி உட்கார மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டோட குடும்ப தலைவன் யாருன்னு யார் வந்தாலும் தெரியணுங்கிறதுக்காக அந்த குடும்ப தலைவன் உட்கார்ற இடம் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக வேக்கெட்டாக தான் வச்சுருப்பாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் நடக்கும். அந்த விருந்தாளிங்க வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், திராட்சை ரசமும் அப்பமும் எடுத்து அதை பிட்டு முதல்ல என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடணும். இந்த முறைமை தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாடி வந்தாங்கன்னா சாப்பாடு என்ன பிடிக்குதுன்னு அரிசி சமைச்சு கொடுப்போம், இல்லை கோழி குழம்பு ஏதாவது அடித்து வைப்போம். அந்த மாதிரி தான் அங்கே என்ன, இந்த அப்பமும் திராட்சை ரசமும் இயல்பான உணவு. என்ன உணவு? இயல்பான உணவு. நம்ம எப்படி இங்கே சாப்பாடு சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி யூதர்களுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் தினசரி அவங்க சாப்பிடக்கூடிய உணவு. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்டால் பெத்லகேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்லகேம்னா என்ன, 2 வார்த்தை அதில் கலந்துருக்குது. பெய்ட் லகேம், கரெக்டாக சொன்னாங்க, அப்பத்தின் வீடு. ஆனால் உண்மையான அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா, மல்கியா புத்தகத்தில் இருக்குது. என்னது? எஃப்ராத்தா. எஃப்ராத்தா அதுதான் உண்மையான பேர். ஏன் இந்த இடத்துல மத்தேயுல உங்களுக்கு இந்த மாதிரி பெத்லகேம்னு போட்டிருக்கு அப்படின்னா, அப்பத்தின் வீட்டில் பிறந்தாரு அப்படின்னு யூதர்களுக்கு தெரியணும். யூதர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே எஃப்ராத்தால பிறக்கிறாருன்னு சொல்லாமல் அப்பத்தின் வீடான பெத்லகேமில் பிறக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு கதைக்களத்துலையும் ஒரு வசனம் படிக்கும் போது உங்களுக்கு மாறுது. அதே மாதிரி இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக காண்பிக்கிறது. கடவுளாக யோவான் சுவிசேஷம் காண்பிக்கிறது. அந்த யூதை முறைப்படி அவங்க உள்ளே வந்தோடனே அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவான காலை கழுவுறாரு. காலை கழுவி அவங்களுக்கு அப்பம் பிட்டு கொடுக்குறாரு. இது நமக்கு சாதாரணமாக தெரியுது. ஆனால் யூதர்கள் இடத்துல அவங்க வேலைக்காரங்க தானே பார்ப்பாங்க. ஆனால் இங்கே ஏசப்பாலில் அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு. அப்படி ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னா எப்போவுமே பிதாவானவர் தான். நம்ம வீட்டுக்கு தலைவர் பிதாவானவர். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கிருபாதார பலியாக இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். அப்போ யார்? இயேசு கிறிஸ்து நமக்கு பணிவிடை செய்ய முன் வந்திருக்கிறார். அதை தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே புரிஞ்சுக்கணும். அதனால தான் இரக்க குணத்தோட இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரன் பண்ண வேண்டிய வேலையை இயேசு கிறிஸ்துவானவர்
என்ன பண்ணுறாரு, சீசரின் காலை கழுவி உள்ள கூப்பிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தில் நம்ம தவற விடுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரம் தன்னோட நேரம் வந்துட்டுன்னு தெரிஞ்சோடனே போய் உடைய மாற்றிக்கிட்டு வருவார். என்னைக்காவது இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்துறாங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுக்குறதாக நீங்கள் டக்குன்னு போய் ஒரு புதுசாக ஒரு உடைய மாற்றிக்கிட்டு திருப்பி வந்துட்டு அந்த தண்ணி கொடுத்து அவங்க காலைல கழுவி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு உடைய மாற்றிட்டு வாங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? என்ன உடை போட்டிருக்கீங்களோ அந்த உடையோட தானே நீங்கள் போய் இந்தாங்க வாங்கன்னு எல்லாரும் உபசரிப்பீங்க. இவர் ஏன் திடீர்னு உடையை மாற்றுறாரு? தண்ணி கொடுக்கும் போது ஒரு உடையை உடுத்திக்கிட்டு எல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு தொடச்சிடுறாரு. திடீர்னு மறுபடியும் போய் உடையை மாற்றிக்கிட்டு வந்து உட்காந்து எல்லாருக்கும் போஜனம் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, இவர் காலை கழுவும் பொழுது என்ன பண்ணுறாரு, தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவிடைக்காரனாக, பிதாவின் பணிவிடைக்காரனாக நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, அவரோட பிதாவின் வீட்டுக்குள்ளே கூப்பிட போகிறாரு. அதுக்கு ஆதாரமாக தான் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் தன் உடையை மாட்டிக்கொண்டு பிதா வீட்டுக்கு நான் எல்லாரையும் உங்களை உள்ள அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமத்தில் இருக்குல்ல, ஒரு ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஆகமம் இருக்குது. அதில் ஒரு கேர்டைன்லாம் கட்டுவாங்க தெரியுமா? ப்ளூ கலர் சிவப்பு கலர் கேர்டைன்லாம் போட்டு இந்த நூலால் நெய்யணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இங்கே கேருபின் இருக்கணும், இங்கே சேருபின் இருக்கணும் அப்படின்லாம் இருக்குல்ல. இந்த ஆலயத்தோட முற்பகுதியில் பெரிய ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. யாரும் கடவுளை போய் பார்க்க முடியாது, ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ளே போவாங்க. நாங்களாம் அந்த கயிறை கட்டியிருக்கோம்ல இடுப்பில், இந்த கயிறு எதுக்கு கட்டியிருக்கோன்னா, உள்ளே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு, கடவுள் எங்களை தண்டிச்சிட்டாருன்னா உள்ளே யாரும் எங்களை கூப்பிட முடியாது, தூக்க முடியாது. எங்களை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் அந்த கயிறு எங்களுக்கு. அதனால தான் இன்னமும் அதுக்கு ஆதாரமாக நாங்கள் இந்த கயிறை கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த திரைச்சிலை என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரிச்சதுக்கப்புறம் அந்த திரைச்சிலை 2ஆ கிழியுது. ஆமாவா இல்லையா? மேலேருந்து கீழே வரையும் அந்த திரைச்சிலை கிழியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் கடவுள்கிட்ட நேரடியாக வரலாம், அதுவரையும் யாரும் நேரடியாக கடவுளை கும்பிட முடியாது. எதா இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட போய் சொல்லி அவங்க பூஜை புனஸ்காரம்லாம் பள்ளி சர்வந்த தகன பள்ளி அந்த பள்ளி இந்த பள்ளின்னு 5 வகையான பள்ளியை கொடுத்து தான் அவங்க என்ன பண்ணணும், அவங்க பாவ நிவர்த்தி பண்ணணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு, அந்த யூதர்களுக்கு தெரிய வைக்கிறாரு, நான் என் பிதா வீட்டுக்கு உங்களை அழைக்கிறேன், வாங்க உங்கள் காலை நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒரு ஊழியக்காரனாக மாற்றிக்கொண்டு தன் சீலையை மாற்றிக்கொண்டு எல்லா பணிவடையும் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நான் தான் உன்னை ரட்சிப்புக்குள்ளேயும் வழி நடத்த போகிறேன் அப்படின்னு மறுபடியும் உடைய மாற்றிட்டு அவங்களுக்கு உட்காந்து காட்டுறாரு. இது நமக்கு நேரடியாக இந்த பேசேஜை படிக்கும் போது நமக்கு புரியறதில்லை. ஆனால் ஒரு யூதன், தன் நிதர்சனமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு யூதன் இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போது அவனுக்கு கடவுள் பேசுகின்ற விதம் வேறு. இதனால தான் நம்ம என்ன பண்ணணும், வேதாகமம் படிக்கும் போது நார்மலாக அது இப்படி சொல்லியிருக்காரு, இங்கே இப்படி சொல்லி டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கே போய் முடிஞ்சிடும், வேத புரட்டல்களில் போய் முடிஞ்சிடும். நம்ம வேதத்தை படிக்கும் போது அலசி ஆராய்ந்து ஏன் எழுதினார், எதற்காக எழுதினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுவும் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கம்யூனியன் கம்யூனியன் கொடுக்கும்போது கம்யூனியன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவான கொடுக்குற கடைசி கம்யூனியன் இந்த உலகத்தில் சீஷர்களை கூப்பிட்டு கொடுக்குறாரு. கம்யூனியன் நம்ம பைபிள் எங்கே வருது தெரியுமா? வேதாகமத்தில் எங்கே கொடுக்குறாங்க? கரெக்ட், ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும். எங்கே? ஆதியாகமத்தில். அப்பத்துலேருந்தே இருக்குது. அந்த சாலேமோட ராஜா மெல்கிசேதேக்கு என்ன பண்ணுறாரு, அப்போ கொடுத்து அந்த கம்யூனியனை தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த கம்யூனியனை ஒரு உடன்படிக்கையாக மாற்றுறாரு. என்ன மாற்றுறாரு? ஒரு உடன்படிக்கையாக மாற்றுறாரு. உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கைன்னு சொல்லிட்டாரு ஏசப்பா, நம்மளாம் படிக்கிறோம். அது என்ன உடன்படிக்கை? நேரடியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதுமாரி ஏசப்பா கடவுளை கும்பிடலாம், நான் தான் உங்களை ரசிக்க போகிறேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவனத்தை நமக்கும் அவருக்கும் ஏற்படுத்துறாரு. பின்னாடி நம்மளாம் யார், அவரோட இப்போ கிருபையின் காலங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளாம் அவருக்கு என்ன பண்ணிடுவோம், மனவாட்டியை மாறிடுவோம். அவர் நமக்கு மணவாளன் ஆகிடுவார். அந்த கதைக்களமெல்லாம் அதில் வருது. இதெல்லாம் எங்கே நம்ம பொறுமையாக உட்காந்து படிக்கும் போது தான் நமக்கு இதெல்லாம் தெரிய வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த முக்கியமான இந்த லாஸ்ட் கம்யூனியனை பற்றி. நம்ம கம்யூனியனுங்கிறது எடுக்க வந்துடுறோம் ரெகுலராக. ஒரு மாதமும் 1ஆம் தேதி ஆனால் எடுக்கிறோம், ஒரு சில வாரங்கள் நடுவில் எடுக்கிறோம். சில பேர் கம்யூனியன் மட்டும்தான் வருவாங்க, மற்ற நேரம் வரமாட்டாங்க. சில பேர் அதுலேயும் இன்னும் சிறப்பாக நியூ இயருக்கு கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் வருவாங்க, அதுக்கு மேலே வரமாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கம்யூனியன் எவ்வளோ முக்கியத்துவன்றதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, விவரம் தெரியாமல் எடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? விவரம் தெரியாமல் எடுக்காது. இது நீ சும்மா குடிக்கிறதுக்கு ஜூஸு பதார்த்தம் கிடையாது, ரெகுலராக சாப்பிட்றது கிடையாது.
இதனுடைய இரத்தமும் சரீரமா இருக்குது, என்னை நினைவு கூறும் வகையில் நீ இதை உட்கொள்ளு அப்படின்றார். அது கடவுள் சும்மா சொன்னாலே நம்ம கவனமா இருக்கணும். இதுல கவனமா இருன்னு வேற சொல்றாரு கடவுள். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, நமக்கு திடப்படுத்தல் கிளாஸ் எல்லாம் வைக்கும் போது இதைப்படி அதைப்படி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆக்கினைக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம ஆலயத்துல ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யும் போது பார்த்து ஒழுங்கும் கருவுமா செய்யணும். இயேசு கிறிஸ்துவான நினைவு கூறுற விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம என்ன நினைவு கூறுறது? அவர் நம்ம ரட்சிக்க வந்தாரு, நமக்காக பாடுபட்டாரு, சிலுவையில் அரைஞ்சாரு, மரித்தாரு, உயிர்த்திருந்தாரு. ஆமா, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவர் நினைவு கூறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த விஷயம்லாம் நடக்குது. அப்ப அவங்க என்ன நினைவு கூற முடியும்? நம்ம இங்கே யோவான்ல சொல்லியிருக்கிறாரு, கடவுள் காலை கழுவுறாரு, கம்யூனியன் கொடுக்குறாரு, காட்டி கெட்சமனையிலேருந்து ஜோம் பண்ணுறாரு, காட்டி கொடுக்கப்படுறாரு, சிலுவையில் அறையப்படுறாரு. அப்படிதானே வருது சரித்திரம். ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த பாடுகளை நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு, என்னை நினைவு கூறும் வகையில். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், அவர் பாடுபட்டு சிலுவையில் இருந்தால் மறிக்கப்பட்டார், அதை நம்ம உணர்றோம். ஆமாவா இல்லையா? ஏன் அது தவறா? இல்லை வேற ஏதாவது அவர் உணர சொன்னாரா? கிடையாது. அதை தான் உணர சொன்னார் கடவுள். நான் தாண்டா உனக்கு ஒரே வழி, நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கேன், என்னை விட்டா உனக்கு வேற வழி கிடையாது. அதை தான் என்ன பண்றாரு கடவுள், அங்க நினைவு கூறு அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும், அதை நினைவு கூறும் வகையில் நாம் என்ன பண்ணணும், இந்த கம்யூனியன் எடுக்கணும். அதனாலதான் முன்னாடியே ஒரு வார்த்தையை போடுறாரு, என்னுடைய ரத்தமும் சதையும் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏன் அப்படின்னா, பிற்காலத்தில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தையும் நிறைவேறத்தக்க நான் ஒரு கிருபாதார பலியாக அந்த சிலுவையில் மரணிக்க போறேன். அதனால என்ன பண்ணுங்க, என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கேயே ஒரு துருப்பு சீட்டு போட்டு தான் போறாரு கடவுள். யாரும் என்னைக்கும் வேத பொருட்கள் எங்கேயும் பண்ணிட முடியாது. எல்லா இடத்துலையும் கதை எத்தனை வருஷம் ஆனாலும், இன்னொரு 1000 வருஷம் ஆனாலும், இன்னும் எத்தனை லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் இதோட சாராம்சத்தை யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வளோ நேர்த்தியாக சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. அனைத்து தீர்க்க தரிசனம் நிறைவேற வண்ணமாக அவர் சிலுவையில் அறையப்படுறாரு, நமக்காக பாடுபடுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பாடுகளை பற்றி நினைக்கவே இல்லை. ஒரு மனுஷனால எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, பீக் ஆஃப் தி பெயின் அப்படிம்பாங்க. இந்த மெடிசின் படித்தவங்களுக்குலாம் தெரியும், இந்த பீக் ஆஃப் தி பெயின் அப்படிம்பாங்க. அதை அந்த பீக் ஆஃப் தி பெயின் வரும்போது நர்வ்ஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆகிடும். டென்ஷன் ஆனால் என்ன பண்ணணும், இந்த நர்வ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் சூழ்நிலையில் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை கையை விடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். யாருனால? நம்மனால, நம்ம செஞ்ச பாவனால. அவர் இன்னைக்கு நமக்காக சிலுவையில் மரித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம போய் எந்த கோயிலையும் ஆடை பலியிடாமல் இருக்கிறோம். அவரு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால தான் இன்னைக்கு போய் ஒரு மாட்டையோ ஒரு புறாவையோ அடித்து ரத்தத்தை சுற்றிலும் ஊற்றி பலியிடாமல் இருக்கிறோம். ஏன்? பழைய ஏற்பாட்டில் இருந்த அத்தனை பலிகளையும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாரு, ஒரே பலியா, சர்வாந்த தகன பலியா பல பலிகள் இருக்குது, 5 விதமான பலிகள் இருக்குது. அது எல்லாமே பூர்த்தி செய்யும் வண்ணமாக நமக்கு சிலுவையிலே அறையுண்டு நமக்கு என்ன பண்ணப்பட்டாரு, நமக்கு ரட்சிப்பை இலவசமா கொடுத்தாருங்க. காசுக்கெல்லாம் கிடையாது, இதை பண்ணாதான் இது கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. ரட்சிப்பை இலவசமா கொடுத்துருக்காரு. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நீ இவங்க வழியா தான் போய் எடுக்கணும்னு கிடையாது. உன் கையில வேதாகமம் இருந்துச்சு, நீ வேதாகமத்தை படிக்கிற அப்படின்னாலே உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனா இப்ப என்ன பண்ற, அந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு அர்த்தம் தெரியாத சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேர் என்ன கேட்கறாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்றாங்க. சில பேர் என்ன கேட்கறாங்க, தம்பி நீ கிறிஸ்தவன் ஆயிட்டியா அப்படின்றாங்க. ரட்சிப்பு ஒரு சில ஏதாவது பெண்டிகாஸ்ட் கையில போயிட்டு நீ கிறிஸ்தவன் ஆகிட்டியாங்கிறது ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் கையில் வந்துட்டு, நம்மவா இல்லையா? நம்ம யாரையும் பார்த்து நீ ரசிக்கப்பட்டியான்னு கேட்கறது கிடையாது. நம்ம யாரையும் பார்த்துட்டு ஆர் யூ சேவ்டுன்னு கேட்கறது கிடையாது. நம்மவா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், நீ கிறிஸ்தவனா அப்படின்னு தான் கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிறிஸ்தவனை வாழணும். ரெண்டும் ஒன்று தான், கேள்விதான் வேற மாதிரி இருக்கு, கருத்தும் நோக்கமும் ஒன்று தானே. நீ கிறிஸ்துவாக வாழ்ந்தா, நீ கிறிஸ்தவத்தின்படி நீ வாழ்ந்தாலே நீ ரசிக்கப்பட்டுருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆமாவா இல்லையா? அதனால அதை தனியாக வேற நீ பார்க்கணுமா? கிடையாது. எல்லாம் வேதம் தான். வசனத்தை நீ படித்து உட்கொண்டு நீ ரெகுலராக தியானிச்சனாலே நீ என்ன பண்ணிடலாம், நீ ஒரு கிறிஸ்தவன் தான். ஈஸியாக ரட்சிப்பை கொடுத்து விட்டு இயேசு கிறிஸ்துவானவர் சென்று விட்டார். அதை நாம் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டியும் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் டைரெக்டாக முட்டி போடாதீங்க. இங்கே உங்ககிட்ட யாராவது தவறுதலாக நடந்திருந்தாலோ, நீங்கள் யாருக்கிட்டையாவது தவறுதலாக நடந்திருந்தாலோ, உங்கள் மனசில் ஏதாவது தவறான எண்ணங்கள் இருந்தாலோ, கூடுமான வரைக்கும் அதை விட்டு ஒழிச்சு கட்டிடுங்க.
கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. கடவுள் எப்படி நமக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த ஆலய பிரகாரத்தில் வந்து நீங்கள் கம்யூன் எடுக்கும் போது, ஏசப்பா இந்த நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேலும் நான் தப்பு பண்ண மாட்டேன். இந்த சாத்தாம்பா என்ன பண்ணுறான், நான் என்னதான் மன்னிப்பு கேட்டு வந்தாலும் மறுபடியும் எனக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துட்றான். அதனால என்ன பண்ணுங்க, அந்த எண்ணத்துலேருந்து என்ன மாற்றுறதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை கொடுங்க. நான் இப்போ பைபிளை படிக்கிறேன், உங்களை பற்றி நிறையா நான் தெரிஞ்சுக்கிறேன், அதை ஓவர் கம் பண்ணுற ஆவி எனக்கு கொடுங்க. என்னால் இந்த தப்பை பண்ணாமல் இருக்க முடியல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, வேதாளம் முருங்கை முறை 2 பழைய காலத்தில் சொல்லுவாங்க, இவன் இங்கே இப்படி தான் இருப்பான், எல்லாத்தையும் பேசுவான், வெளில போனால் மறுபடியும் அதே தான் பண்ணுவான் அப்படிம்பாங்க. ஒரு சில பழக்கத்தை மாற்ற முடியாதும்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா எந்த பழக்கத்தை வேணாலும் மாற்றலாம். நீங்கள் முட்டி போடும் போது நீங்கள் உங்கள் மனசுலேயே நீங்கள் தற்பரிசோதனை பண்ணிக்கிங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா, கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுற அளவுக்கு உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குதா, அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், நம்ம இங்கே முட்டி போட தகுதியானவர்களா இல்லையான்னு நீங்கள் போடு. நாங்கள் வந்து ஐயர்மார்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பந்தராட்சி வருஷம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வயசு வந்துட்டாங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. எப்போ கொடுப்பாங்க, அவங்க திடப்படுத்தல் கிளாஸை போய் நல்லா படித்து இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நெசியா விசுவாச பிரமாணம், பரமண்டல ஜெபம், இது எல்லாம் அவங்களுக்கு தெரியுதா, இதோட அர்த்தம் தெரியுதா, இது என்ன, சாராம்சம் என்ன, கிறிஸ்தவம்னா என்ன, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் மச்சம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கம்யூனியன் கொடுப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இதுவரையும் அப்படி இருந்துட்டோம்னா என்ன பண்ணிக்கணும், இனிமேலும் மாற்றிக்கணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பெரிய வியாழனை எதுக்கு வைக்கிறோன்னா, கம்யூனியனோட மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை, அதுக்காக இன்றைக்கு மேலே தெரிஞ்சுக்கணுமா, அப்போ நான் வருஷம் நான் மாறிக்கிறேன், அப்படி கிடையாது. கம்யூனியன்னு ஒன்று இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே வரும்போது நீங்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். கடவுள் நம்ம மனசில் இருக்க முடியுமா, அழுக்கு இல்லாமல் இருக்குதா, சுத்தமாக இருக்கிறோமா, அப்படி வச்சுக்கிட்டாதான் என்ன பண்ணுவார், கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரோ தெரியும். ஆனால் பலர் வந்து கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டாங்க, வணிகமயமாக்கிட்டாங்க. எப்படி வணிகமயமாக்கிட்டாங்க, காலையில் பிறர் வந்து அதை வணிகமாக்கலை, கிறிஸ்தவர்களான நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், இதை வணிகமாக்கிட்டோம். எப்படி வணிகமாக்கிட்டோம், காலையில் எந்திரிச்சோமா, பைபிளை திறந்தோமா, நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குதா, வசனம் நமக்கு ஏற்றாப்புல வசனம் வருதா, அன்னைக்கு நல்ல வசனம் வந்துட்டா நாள் நல்லா போயிடும். அன்னைக்கு ஏதாவது போட்டு தாக்குற மாதிரி வசனம் வந்துட்டுனா என்ன அப்படி வந்துச்சு அப்படின்னு நல்ல வசனம் வர வரைக்கும் திருப்பிட்டு இருக்க வேண்டியது. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள்லாம் இருக்காங்க. பைபிள் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இதில் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறத விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறிடும். எனக்கு இந்த துன்பம் இருக்குது, இதுக்கு ஏதாவது விடுவு காலம் கிடைக்குமா? என்னைக்காவது நீங்கள் முட்டி போடும் போது உங்களுக்கு துன்பத்தை சொல்லாமல், ஏசப்பா நீங்கள் பிறந்த நாளுப்பா, எனக்கு நல்ல ஆசீர்வாதமாக இத்தனை நாள் வச்சுக்கிறேன், அதுக்காக நன்றி ஜெபம் பண்ணுறோமா? கிடையாது. ஏசப்பா நீங்கள் பிறந்த நாள், இது மாதிரி நான் பல பிறந்த நாளை காணணும், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஆமாவா இல்லையா? என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, நமக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஏன் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்? நம்ம என்ன பண்ணிட்டோம், வழிக்கு போயிட்டோம். கிறிஸ்தவம் இந்த ரூட்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், சாத்தா நம்ம கையை பிடிச்சி இந்த போட்டு அழைச்சிட்டு போயிட்டோம். வேதத்தை ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. வேதம் இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர நமக்கு தேவையானது இங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்றைக்குமே சரி கிடையாது. கடவுள் உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாருங்க. எனக்கு என்ன சொன்னாரு கடவுள், நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் தான் நிற்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுங்க, உங்களுக்கு என்ன சொன்னாலும் பாருங்கள், எங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஜோம் பண்ணும்போது இந்த மாதிரி கடவுள் வந்து இந்த பைபிளத்தை வந்து இந்த வசனம் காமிச்சார், அதனால இந்த வசனத்தை நான் பிடிச்சி நான் ஓடுவேன் அப்படிலாம் நான் என்றைக்குமே ஓடலை. வேதாகமத்தை கிரேக்க மொழியிலையும் எப்ரேய மொழியிலையும் படிக்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் வேதத்தை கற்றுக்கிட்டு அவங்க சொன்ன அந்த சாராம்சத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் ஏன் பார்த்து இந்த பைபிள் எங்கே இருக்குது, நான் பைபிள் எங்கே வரேன், நான் வந்து பைபிள் எங்கே வரேன் அப்படின்னு பார்த்து எனக்கு ஊழியத்தின் வாஞ்சை இருக்குது, நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி, ஊழியம் பண்ணுறவங்களுக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஊழியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் 5 விதமான ஊழியம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் இப்படி இருக்கணும்னு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் நான் எடுத்துக்கணும். என் ப்ரொஃபஷன் என்ன, நான் ஊழியம் பண்ணுறேன், ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரன் எப்படி இருக்கான்ட்டு பைபிள் எங்கே இருக்குது, கடவுள் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணணும், அதை ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எங்கேப்பா இருக்குது இதில் பிஸ்னஸ்ஸு, எனக்கு கடவுளை பிஸ்னஸ் பற்றி அதை சொல்லிக்கிறாரா, இதான் அப்போ எழுதி போட்டாங்க, இப்போ எங்கே இருக்குது அதில், ஏன் வணிகம் பண்ணலையா?
ஆடு மேய்க்கிறவன்லேருந்து எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் கடவுள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் தெரியறதில்ல? நம்ம படிக்கிறது இல்லை. நான் டீச்சர் வேலை பார்க்குறேன், எனக்கு என்னப்பா பைபிள் சொல்லியிருக்கிறாரு? ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம கண்ணுக்கு பட மாட்டேங்குது. அதை எடுத்து படித்து என்ன பண்ணுறாரு, மத்தேயு 28:19 பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் சொல்லியிருக்காரு. சகல ஜாதிகளும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு என்ன பண்ணுங்க, போதனை பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், போதனை பண்ணணும். இது யாருக்கு கொடுத்துருக்காரு? சீஷர்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த வசனம் யாருக்கு கொடுத்தது? எனக்கு கொடுத்தது. அப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி நீங்கள் உங்கள் வசனம் எங்கே இருக்குது நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முட்டி போட்டு ஜோம் பண்ணி நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு பார்த்து அதோட ஒற்று எங்கே இருக்குன்னு சான்று எங்கே இருக்குன்னு பார்த்து வண்டி போட்டு ஏசப்பாக்கிட்ட ஜோம் பண்ணி என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தெளிச்சு வரணும். அதில் உண்மையாக இருக்கணும். 10ல் ஒரு பாகம் தசம்பாகம் யாரை கொடுக்க சொல்கிறாரு, அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க. இத்தனை ஆடு குட்டி பிறந்துச்சு அப்படின்னா ஆடு மேய்க்கிறவங்களாம் சொல்லி கொடுத்துருக்காரு கடவுள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும். வரவு செலவு கணக்கு வந்துச்சுன்னா பவுலை வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி வரவு செலவு பார்க்கணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார், அவருக்கு வந்து கணிகாசு அவர் என்ன பண்ணாருன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. எல்லாத்துக்கும் வேதத்தில் அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வழி விலகி போயிடுறோம். அது மாதிரி என்றைக்குமே நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ரெசரக்ஷன் ஆனதுக்கப்புறம் முதல்ல அந்த எம்மாவு சீசர்களை போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, இந்த பைபிளை மொத்தமாக அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. அவர் மண்டையில் இருக்குது, அவர் படிச்செல்லாம் சொல்லலை, ஆலயத்துக்கு போனார். ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த கிளியோபாவுக்கு வேதாகமத்தை மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. அவனுக்கு பாட்டில் சிலுவையில் அரைஞ்சோன்னே இந்த பாட்டில் நடந்து போயிட்டானுங்க, எனக்கு என்னன்ட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, கூடையே போய் மொத்த வேதாகமத்தையும் கற்றுக் கொடுத்தாருன்னு பைபிள் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, வேதத்தை படி அதன்படி நட அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ணோம், வேதத்தை படித்து அதன்படி நடக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு மரித்து என்ன பண்ணார், அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். இந்த விசுவாச பிரமாணம் கரெக்டாக சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், அது சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. விசுவாச பிரமாணம் சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆனால் சர்ச்சை விட்டு வெளில போனால் அந்த விசுவாச பிரமாணத்தை அர்த்தம் கேட்டால் தெரிய மாட்டேங்குது. அது என்ன சார் பாதாளத்தெல்லாம் போனார் அப்படின்றது ஏன்னா தெரிய மாட்டேங்குது, நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். சடங்காச்சாரமாக சம்பிரதாயமாக கிறிஸ்தவர்கள் மாதிரி கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே வந்துடுறோம். ஆனால் என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. கம்யூனியன் வந்து என்ன எடுக்கும்போது ஒழுங்காக எடுன்னு சொல்கிறாரு ஏசப்பா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எடுன்னு சொல்கிறாரு. ஒப்புரவு ஆழி உன்னோட ஒப்புரவாதத்தின் ஊழியத்தை கொடுத்துருக்காரு ஏசப்பா. நீ மனம் திரும்பி வா, நீ செஞ்ச தப்பை மன்னிச்சுட்டு வா, நீ வெளியில் உனக்கு யாராவது தீங்கு செஞ்சால் அதை மன்னிச்சுட்டு வந்துட்டு ஒப்புரவு ஆகிட்டு மன நிம்மதியாக ஒரு குடும்பமாக ஒன்றாக வந்து இங்கே கம்யூன் எடுக்கிறது என்னது நல்லது. ஒரு குடும்பம் இருக்கா, குடும்பத்தில் அப்பா அம்மா பையன் இல்லை பொண்ணு தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்களா, உங்கள் குடும்பத்தில் சின்னதாக ஒரு சண்டை இருக்குதா, அதை பேசி உட்காந்து தீர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வந்து கம்யூன் எடுங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். மனசில் வெறுப்பு உணர்வையோ இல்லை வேற ஏதாவது ஒரு உணர்வையோ ஒரு கோபத்தையோ எதையாச்சும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, என்றைக்குமே தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் நிற்காதீங்க. கடவுள் புனிதமானவர், நம்ம அந்த அளவுக்கு புனிதம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் புனிதமாக இருந்து அங்கே போகணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு ஆகி என்ன பண்ணணும், அந்த கம்யூனியனை எடுக்கணும். அதனால நீங்கள் ஞாபகம் வச்சு ஜெபம் செய்வோமா. கிருபை நிறைந்த பரம தந்தையே, இந்த தெய்வ செய்தி மூலியமாக எங்கள் மனதில் ஏதாவது கிரியை ஏற்பட நீர் வழிவகுத்திருப்பீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு இன்று கேட்ட செய்தி உபயோகமாக இருக்கவும், நாங்கள் அடுத்த முறை கம்யூனியன் எடுக்க வரும் பொழுது எங்கள் மனதில் உள்ள அனைத்து கோபத்தையும் விலக்கி போட்டு, அக்கிரமத்தையும் விலக்கி போட்டு, தீய செயல்கள் அனைத்தையும் விலக்கி போட்டு ஒப்புரவாகுதல் ஆகி நாங்கள் முழு மனதுடன் உண்மை நினைவு கூற எங்களுக்கு ஒரு ஆவியை ஏவி தரமானவரே. அதே போல் நாங்கள் இந்த ஒப்புரவு ஆகும் பொழுது எங்களுக்கு எந்தவித இடர்பாடும் ஏற்படாத வண்ணம் நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. நாங்கள் எடுக்கும் முடிவில் நிலைத்து நிற்க எங்களுக்கு திராணியை கொடுங்க. நாங்கள் ஒரு நல்ல காரியங்களை எடுத்து செய்ய நீங்கள் கிருபையை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.